விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு காலையிலேருந்து ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு செய்தியை பார்த்ததுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அதற்கான ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்கள் இன்னைக்கு காலையில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களோட ஹஸ்பண்டான விக்னேஷ் சிவன் அவர்களை அன்ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டரையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டரில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கண்ணீரோடு இருந்தாலும் அதை கடந்து செல்வா அப்படிங்கிற மாதிரியான சோகமான ஒரு குவாட்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் சண்டை போல, அவங்க ரெண்டு பேருமே இப்போ பிரிஞ்சிட்டாங்க போல, அதனால தான் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் சோசியல் மீடியாவில் இருந்துச்சு. மேலும் விக்னேஷ் சிவன் அவர்களுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் வச்சிருந்த டிபியை சேஞ்ச் பண்ணிட்டாரு. கப்புள்ஸாக இருந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிங்கிளாக இருந்த ஃபோட்டோ வச்சிருந்தாரு. அவரோட முடிய போகிற எழுத்தில் என்ன அப்படிங்கிறத கேபிட்டலில் போட்டிருப்பாரு, நயன்தாரா அப்படிங்கிறத மீன் பண்ண. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றிட்டு வி அப்படிங்கிறத கேபிட்டலில் போட்டுட்டு விக்னேஷ் சிவன் அப்படின்னு எப்பவும் போல எழுதியிருந்தாரு. நயன்தாரா அவர்கள் அன்ஃபாலோ பண்ணது போலவே இவரும் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ப்ராப்ளம் போல, கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆனாலும் ஆகிரும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் விக்னேஷ் சிவன் காதுக்கு போயிருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் அவரோட சோசியல் மீடியா பேஜில் இதற்கான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நயன்தாரா அவர்களோட போட்டோ ஒன்று அவரோட சோசியல் மீடியா பேஜில் போட்டிருந்தாரு. நயன்தாரா ரீசெண்டாக நைன் ஸ்கின் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு போஸ்டருக்கு கொடுக்கப்பட்ட போட்டோ தான் இவர் அவரோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே எப்பவும் போல தான் இருக்காங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல், அதுக்குள்ளே நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டு பேருமே இது மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலை. பட் ரெண்டு பேர்த்து பேஜ்லேயுமே ஒரு சில மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அண்ட் எதனால் இந்த மாதிரி ஆணுச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க டாபிக் ஆக்டர் சத்யராஜ் அவர்களோட டாக்டர் திவ்யா சத்யராஜ் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான். இதை பார்த்ததுக்கப்புறம் திவ்யா சத்யராஜ் அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை தான். அரசியலை பற்றின புரிதல் எனக்கு நிறையா இருக்குது. நானும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். மேலும் மகிழ்மதி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். கல விவரங்கள் தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் கல பணிகளில் நான் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அரசியலுக்கு வர்றதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னா அதில் நான் இருப்பேன். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு சில கட்சி பெயர்களை சொல்லி நீங்கள் அதில் எம்பி ஆக போகிறீங்களா, அந்த எலெக்ஷனுக்காக தான் இப்போ நீங்கள் குதிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வருது. ஒரு மதத்தை வச்சு அரசியல் செய்கிற எந்த கட்சிக்குள்ளேயும் நான் கண்டிப்பாக போக மாட்டேன், எங்கள் குடும்பமும் அதை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.